அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ருப்ரிக் ஆன்சைட்டி பீரியாடிக்கல் அட்டாக்ஸ் ஆஃப், அதாவது ஆன்சைட்டி ஆஃப் பீரியாடிக்கல் அட்டாக்ஸ் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆன்சைட்டினா நமக்கு பொருள் தெரியும், ஒரு கவலை, ஒரு பதட்டம், அந்த மாதிரி பொருள் எடுத்துக்கலாம். பீரியாடிக்கல் அட்டாக்னால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் திருப்பி வருவது, மீண்டும் மீண்டும் ரெக்கரிங்காக வருவது பீரியாடிக்கல் அட்டாக். அட்டாக்னால் ஒரு தாக்குதல். அது ஒரு நோயாக இருக்கலாம், ஒரு வலியாக இருக்கலாம், ஒரு ஃபீவர், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் திரும்பி ஒரு சட்டன் இன்டர்வலில், கரெக்டான இன்டர்வலில் வந்ததுன்னா இந்த குறிமொழி பயன்படும். அதாவது ஆன்சைட்டி ஆஃப் பீரியாடிக்கல் அட்டாக்ஸ். இதற்கான பேஷண்ட் வெர்ஷன் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தினம் சாயங்காலம் ஆனால் போதும் சார், இந்த தலை சுற்றல் வந்துடும் சார் எனக்கு அப்படிம்பாங்க. தினம் சாயங்காலம் ஆனாக்க, அதாவது மாலை பொழுதில் அவங்களுக்கு தலை சுற்றல் வந்துடுது, அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த ருப்ரிக் பயன்படும். வாரம் ஒரு தடவை சார் தலைவலி வந்துடுது சார் எனக்கு, வாரம் ஒரு தடவை நிச்சயமாக தலைவலி வருது அப்படிம்பாங்க. ஸோ அதுவும் இந்த ருப்ரிக்கில் பொருந்தி வரக்கூடிய பேஷண்ட் வெர்ஷன் தான். அப்புறம் ராத்திரியில் மட்டும்தான் சார் எனக்கு ஜுரம் வருது, பகலில் வரதில்லை அப்படிம்பாங்க. அதுவும் இந்த பீரியாடிக்கல் அட்டாக் தான். அதாவது ராத்திரியில் மட்டும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொந்தரவு வருது, பகலில் எனக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னாக்க அது ஆன்சைட்டி ஆஃப் பீரியாடிக் அட்டாக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அதை வெளிப்படுத்தும் போது அதில் ஒரு கவலையோடு அவங்க வெளிப்படுத்தணும். நிச்சயமாக ஒரு தொந்தரவு, ஒரு துயரம், ஒரு நோயை அவங்க கவலையோடு தான் வெளிப்படுத்துவாங்க. அப்போ இந்த ருப்ரிக் பயன்படும். இந்த ருப்ரிக்கோடு நாம் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய வேறு ஒரு ருப்ரிக் டெல்யூஷன் இன்ஜூர்ட் இஸ் பீயிங். அதாவது அவங்க தொடர்ந்து பாதிக்கப்படுவதாக ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அதாவது இதில் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க, தொடர்ந்து எனக்கு கால் வலிச்சிட்டே இருக்குது, ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குது, 3 மாதமாக நான் இதெல்லாம் அவதிப்பட்டுட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த ருப்ரிக், அதாவது ஆன்சைட்டி ஆஃப் பீரியாடிக்கல் அட்டாக்ஸில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் மட்டும் அவங்களுக்கு தொந்தரவு அதிகமாகுது, தொந்தரவு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம இந்த ருப்ரிக் இருக்க முடியும், ஆன்சைட்டி ஆஃப் பீரியாடிக்கல் அட்டாக்ஸ். ஸோ இது நல்லா நினச்சி பார்த்தோம்னா, நிறையா திங்க் பண்ணி பார்த்தோம்னா, இந்த ருப்ரிக் நம்ம கிளினிக்கில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ருப்ரிக்காக அமையும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.